ஹாய் ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் பிரேக் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் எபிசோட்காக இவ்வளோ நாள் பொறுமையா வெயிட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யூடியூப் நம்ம சேனல் மேல ஒரு மோசமான குற்றச்சாட்டை போட்டு ஸ்ட்ரைக்கும் போட்டுட்டாங்க. ஸோ அதனால தான் நம்மளால வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஒரு வழியா நம்ம ஃபைட் பண்ணி நம்ம சேனலை திரும்ப வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லாம போகும்னு நம்புவோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. ஸோ எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு இந்த சேனல்ல இருக்க ஒரே ஒரு என்கரேஜ்மெண்ட் நீங்க பண்ற லைக்கும் கமெண்ட்ஸும் மட்டும்தான். ஸோ நீங்க அதை பண்ணும்போது தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் மேக் பண்ணணும். அக்கா எப்போ வீடியோ போடுறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட் தான் இன்னும் நம்ம சீக்கிரம் வீடியோவை மேக் பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ இது நாள் வரைக்கும் நம்ம ஸ்டே டியூன்டா இருந்தவங்களுக்கு இந்த சேனல்ல ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க நெக்ஸ்ட் எபிசோட்குள்ள போலாம். லாஸ்ட் எபிசோட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெரமி கையிலும் டாட்டூஸ் வளர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம எலினாவும் ஸ்டெஃபனும் பாத்தீங்கன்னா பிரேக்கப் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டெஃபனாலும் சுத்தமா முடியல. ஸோ இதுதான் லாஸ்ட் எபிசோட்ல நடந்தது. இப்ப நெக்ஸ்ட் நான் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஒன்று நடக்க போகுது. அதுக்காக எல்லாரும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கேரோலின் தான் இந்த எல்லா ப்ரோக்ராமையும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ஸ்டெஃபனுக்கு கால் பண்ணி இன்னும் வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது வரலங்கிற மாதிரி சொல்றான். என்ன ஆச்சுன்னு அப்படின்னு கேட்டா நானும் எலினாவும் நேத்து தான் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். எனது பிரேக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஷாக் ஆகி கேட்கிறா. ஆமா, அவளுக்கு வந்து டேமன் மேலதான் ஃபீலிங்ஸ் இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டா. என்னது டேமனா? இந்த ஊர்ல வேற ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரி இவளுக்கு அவ்வளோ கடுப்பு. நான் இதுக்கப்புறம் அவகிட்ட பேசி நான் மூளையை குழப்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி, எது நல்லதோ அதுவே நடக்கட்டும் அப்படின்னு ஸ்டெஃபனும் சொல்லிடுறான். அதுக்கு கேரோலின் அவளுக்கு இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் உண்மையான ஃபீலிங்ஸ் கிடையாது, அவ வேம்பயரா மாறினதுல இருந்து தான் இந்த மாதிரி அவ பண்ணிட்டு இருக்கா, அவன் பின்னாடி சுத்திட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி டவுட் பண்றா. ஆமா, இதேதான் அவளும் சொன்னா. நான் வேம்பயரா மாறினதுல இருந்து என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு, அதை நானே ஃபீல் பண்றேன்னு அவ சொன்னான்னு ஸ்டெஃபன் சொல்றான். போன் பேசிட்டு கட் பண்ணா டக்குனு கிளாஸ் பின்னாடி இருந்து வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடான். நான் எவ்வளவு தூரம் சொன்னேன் உன்னை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி, நீ எல்லார்கிட்டயும் சொல்லி வச்சிருக்க அப்படின்னு. ஆனா இவன் உடனே சொல்றான், நான் இந்த கியூர் பத்தி யாருக்குமே தெரியாது, என்னை நம்பு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விடுறான். சீக்கிரமா போயிட்டு ஜெராமிக்கு நிறைய வேம்பைஸை கண்டுபிடி அப்படின்ற மாதிரி சொல்றான். செய்வியா மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கறான். இங்கே நம்ம டைட்டில் கார்டை போடுறாங்க. ஸ்டெஃபன் வெளியே கிளம்பி போறான். அப்ப டேமன் வந்துட்டு எங்க போறேன்னு கேட்கும்போது சரியா பதில் சொல்லாம வெளியே போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். தயவு செஞ்சு நீ இன்னும் கிளாஸ் கூட மட்டும் ஒர்க் பண்றேன்னு சொல்லிடாத அப்படின்ட்டு ஒரு மிரட்டுற தோனியில டேமன் சொல்ல, நானும் எலினாவும் பிரேக்கப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்றான். கேட்டதுமே டேமனுக்கு பயங்கரமான ஷாக்கு. சரி அப்படியா, அப்படின்னா சீக்கிரமா நம்ம இன்னொரு வேம்பயர் ஹண்டரை கண்டுபிடிக்கணும், அந்த ஹண்டருக்கு நிறைய வேம்பயரை கண்டுபிடிக்கணும், மேப் ரிவீல் ஆனாதான் நம்மளால கியூர் கண்டுபிடிக்க முடியும், ஏன்னா ஜெரமி வந்து கார்னரோட 2.0 மாறக்கூடாது அப்படின்னு சொல்றான். சரி அப்புறம் வேற என்ன அப்படின்னு ஸ்டெஃபன் கேட்க, நான் போயிட்டு ஷேனை போயிட்டு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான் டேமன். அது மட்டும் இல்ல, அந்த பாஸ்டருக்கும் இந்த ஷேனுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கும் போல, நிறைய போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்ப நீ அவனை போய் மிரட்ட போறியான்னு ஸ்டெஃபன் கேக்குறான். ஆமா கண்டிப்பா, வேற என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஸ்டெஃபன் கிளம்புறான். அப்ப நீ கூட வரலையா அப்படின்னு டேமன் கேட்க, இல்ல நான் வரல, நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப பாக்குறான். சரிவா ரெண்டு பேரும் தனியா செடிக்கலாம், ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு திருப்பவும் டேமன் கூப்பிடுறான். ரொம்ப நடிக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெஃபன் கிளம்பிடுறான். இங்கே கேரோலின் எலினா கிட்ட, நான் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே, நான் யார் பக்கமும் சாய மாட்டேன், ஆனா நீ ஏன் இப்படி மாறிட்ட, அவன் தான் உன்னோட சோல்மேட், இந்த மாதிரி முடிவெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பாத்தியா நீ வந்து அவன் பக்கம் சாயிற அப்படின்ற மாதிரி எலினா பாத்துட்டு இருக்கா. சரி சரி நான் அவன் பக்கம் சாயல, பட் ஆனா ஏன் இப்படி பண்றேன்னு கேட்டதுக்கு, நான் வந்து ஸ்டெஃபனை லவ் பண்ணலன்னு கிடையாது, ஆனா எனக்கு டேமன் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி எலினா சொல்றா. தெரியும் தெரியும், இந்த எல்லா கதையும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேரோலின் சொல்ல, அப்படியா அவன் உன்கிட்ட சொன்னானா அப்படின்ற மாதிரி எலினா கேக்குறா. சரி இப்ப எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்க, அவன் பயங்கரமா மனசு உடஞ்சு போயிருக்கான் அப்படின்னு சொல்ல, எலினா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், அவன்கிட்ட நான் பொய் சொல்ல முடியுமா, நானே என்ன ஃபீலிங்னு கன்ஃபியூஷன்ல இருக்கேன், எனக்கே என்ன பண்றது தெரியல அப்படின்னு சொல்லும் போது இங்க ஷேன் உள்ள வராரு. நான் தான் இன்னைக்கு பெஜென்ட்டை ஜட்ஜ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல, நீங்க தானே ப்ரொஃபசர் ஷேன்னு எலினா கேட்கறான். ஆமா ஆமா, எப்பவுமே ரெகுலரா வந்து கிளாஸே எடுக்க மாட்டேன், அப்பப்போ இந்த மாதிரி பெஜென்ட்டையும் வந்து பார்ப்பேன், சரி நான் உள்ள போய் பாக்குறேன், நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ட்டு அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் எலினா பாத்தீங்கன்னா இவரை பத்தி தான் டேமன் சொல்லிட்டே இருந்தான் அப்படின்னு சொல்ல, ஆமா ஆமா இன்னொரு விஷயம் தெரியுமா, போனியும் இவகிட்டதான் வந்து மேஜிக் கத்துட்டு இருக்கா, ரொம்ப ரொம்ப அப்சிஸ்டா இருக்கா இவ மேல. மேட்டும் ஜெராமியும் காமிக்கிறாங்க. மேட் பாத்தீங்கன்னா ஜெராமிய கலாச்சிட்டு இருக்கான். ஏப்ரல் கூட பெஜென்ட்ல கலந்துக்க போறீங்க அப்படின்னு போல. ஆமா நீ தான் என்கேஜ் ஆயிட்டியா, அதனாலதான் வேற வழி இல்லாம நான் போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. அந்த வந்து கண்டெய்னரை வந்துட்டு மேட்டால நகர்த்தவே முடியாது. இப்ப பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெராமி பாத்தீங்கன்னா அசால்ட்டா அது ரெண்டுத்தையும் கையில தூக்குவான்.
ஸ்டெஃபன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு ஒரு பேஷண்ட்டை பத்தி செக் பண்ணிட்டு இருக்கான். அதுல ஒரு பேஷண்ட் அக்யூஸ்ட்னு தெரிஞ்சதும் உள்ள போயிட்டு, சரி நீ ஏதாவது கில்ட்டியா ஃபீல் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ரத்தத்தை குடிக்க வச்சுட்டு கழுத்தை திருப்பி விட்டுறான். கிளாஸ் கெரலின் கிட்ட வந்துட்டு, பரவாயில்லையே சிங்கிளால ஒரு பார்ட்டியை ஹோஸ்ட் பண்றியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். ஞாபகம் இருக்கா, நீ எனக்கு டேட் கொடுத்துருக்க மறந்துடாத அப்படின்னு சொல்ல. டேட்டா? ஆமா, டேட்னா மூவிக்கு போறோம், அங்க போயிட்டு 2 பேரும் வந்து பேசிக்க வேணாம், கம்முன்னு படத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எரிஞ்சு விழறா கெரோலின். உடனே கிளாஸ், டைலர் கூட இங்க உங்ககிட்ட பேசலன்னு நினைக்கிறேன், அவன் வேற ஒரு ஃப்ரெண்டோட ரொம்ப பிஸியா இருக்கான் போல அப்படின்னு சொல்ல. சரி அப்ப 2 PM வந்துரு, நான் ரெடியா இருப்பேன், பிளாக் டை போட்டுட்டு வந்துருன்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க ஹேலி ஒரு பொண்ணுக்கு செயற்பாண்டை உடைக்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அதாவது அந்த பொண்ணை வந்து கட்டி போட்டிருக்காங்க. ஒரு தடவையும் அவன் உடம்புல இருக்க எலும்பெல்லாம் உடையுது. ஸோ இது பயங்கரமா இருக்கு, இந்த வலி என்னால தாங்கவே முடியல, இப்படிதான் நீ எல்லாரையும் மாத்திட்டு இருக்கியா அப்படின்னு அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. ஆமா, இப்படி பண்ணாதான் நீ இதுல இருந்து வெளியில வர முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ பாத்தீங்கன்னா டைலர் உள்ள வரான். நமக்கு இன்னும் ஒரு டே எக்ஸ்ட்ராவா கிடைச்சிருக்கு, நாளைக்கு 2 பேரும் டேட்டுக்கு போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்படியா, நம்மளும் போலாம் அப்படின்னு இவ சொல்றா. எதுக்கு? நாங்க போய் அவங்க 2 பேரும் பேசுறத பாக்குறதுக்கா அப்படின்ற மாதிரி டெய்லர் கடுப்பாகிறான். இதுல என்ன இருக்கு, சும்மா போலாம் அப்படின்னு சொல்றா அவ. சரி நம்ம நாளைக்கு போலாம், நாளைக்கு நல்லா ட்ரெஸ்ஸா போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டெய்லர் அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க எலினா வீட்டை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அவ ஏதோ செயின் போட ட்ரை பண்ணிட்டு இருப்பா. அப்ப போடவே முடியாது. பின்னாடி இருந்து ஜெரமி, நான் ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க. சரி ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது அவனும் செயின் போட தான் ட்ரை பண்ணுவான். பட் ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அவன் மைண்ட் மாறி அந்த செயினாலே அவ கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா எல்லாம் கனவு. பட் ஆனா அவன் பக்கத்துல வேம்பையரை கொல்றதுக்கான எல்லா ஐட்டமும் இருக்கு. அடுத்த நாள் இதை பத்திலாம் மேட் கிட்ட சொல்ல, அது எப்படி உனக்கு எல்லாமே ஞாபகம் இல்லாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நியூவா ஹண்டர் மாறினாங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கும்னு சொல்லி படிச்சுட்டு இருப்பான் மேட்டு. இது உனக்கு சைக்கோபாத்லாம் இல்ல, உன்னோட சப்கான்சியஸ் மெமரியில என்ன இருக்கோ அதெல்லாம் தான் ஆக்ட் ஆகுது. நீ இப்போ வந்து எலினாட்ட சொல்ல போறியா இல்ல நான் சொல்லட்டுமா அப்படின்ட்டு மேட் கேக்குறான். சரி அவளை பார்க்கும்போது நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்டெஃபன் கிட்ட வந்து ஒரு மெசேஜ் வரும். யார்கிட்டயே சொல்லாம நீ என்னை வந்து மீட் பண்ண அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த மெசேஜ். இங்க எலினாவும் கெரலினும் ஏப்ரலுக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடலாம்னு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எலினா ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா, கெரலின் ரெட் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப பாத்தீங்கன்னா டேமனோட என்ட்ரி. சரி ஷேன் எங்க அப்படின்னு கேட்டதும் இவன் தான் பயங்கர கடுப்புல இருக்கால, கீழே போய் சர்ச் டேபிள்ல தேடி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறான். அந்த டைம் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ரெட் கலர் ட்ரெஸ்ஸே போட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஏப்ரலும் ஓகே நான் ரெட்டே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே பாத்தீங்கன்னா எலினா அவ்வளவு நேரம் ப்ளூ கலர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லுவேன். ஆமா ரெட்டும் பிரிட்டியா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறான். கேரோலினுக்கு செம ஷாக்கு. கொஞ்ச நேரம் முன்னாடி தானே நீ வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் போடணும்னு சொல்லிட்டு இருந்த, என்னதான் ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்கவும் இவளுக்கே என்னன்னு புரியல, அங்கிருந்து கிளம்பிடுவா. எலினா டேமன் பின்னாடியே போயிட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, நானும் கேள்விப்பட்டேன் ஸ்டெஃபனும் நீயும் பிரேக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னு. ஆக்சுவலா நான் சாரி தான் சொல்லணும், பட் ஆனா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி அவன் வேற என்ன சொன்னான், என்ன ரீசன்னு சொன்னானா அப்படின்ட்டு இவ கேட்குறான். என்ன ரீசன்னு சொல்ல, பட் ஆனா ஏதோ இருக்குன்னு தெரியும், ஏன் நீயே சொல்ல அப்படின்னு கேட்க, இவளும் கொஞ்ச நேரம் அப்படியே யோசிச்சுட்டு நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. அப்படியே 2 பேரும் ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்கும் போது நடுவில் இந்த ஷேன் வேற டேமன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு 2 பேரோட ரொமான்ஸையும் கெடுத்து விட்டுறாரு. சரி நான் இவரை தான் மீட் பண்ண வந்தேன், நான் போய் பேசிட்டு வரேன். நான் ஷேன் கிட்ட போயிட்டு, ப்ரொஃபசர் உங்களுக்கு அண்டரை பத்தி ஏதாவது தெரியுமா? ஆமா நானும் கொஞ்சம் படிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி நான் கேட்க வந்த விஷயத்த கேட்டுறேன், எதுக்காக நீங்க இங்க இருக்கீங்க, உங்களுக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லும் போது, நான் அதர் ஜட்ஜஸை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நைஸா அங்க இருந்து கிளம்பி போக பார்க்க, உண்மையை சொல்லுங்க பாஸ்டருக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன், உங்களோட போன் ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, உங்களுக்கு என்ன கேட்கணுமோ அதை நேரடியே கேளு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா ஷேனு. அதுக்கு டேமன் பாத்தீங்கன்னா சரி நானும் கேட்கறேன், எப்படி பாஸ்டர் எல்லாரையும் கொல்றதுக்கு கன்வின்ஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி டேமன் கேட்கறான். அதுக்கு ஷேன் பாத்தீங்கன்னா, சோ இவ்வளவு பெரிய மர்டர் கேஸ் என் மேல திருப்ப பாக்குறீங்களா, அதுவும் இங்க ஸ்கூல் பெஜென்ட்ல அப்படின்ற மாதிரி ஷேன் கேட்கறான். அதுக்குள்ள அந்த ஸ்கூல் பெஜென்ட் ஸ்டார்ட் ஆயிடுது. இங்க ஜெராமி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெஃபனை மீட் பண்ண வந்திருக்கோம். ஸ்டெஃபன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆளை புடிச்சிட்டு வந்திருந்தான் இல்லையா, எதுக்கு இவனை புடிச்சிட்டு வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறான். உங்க அக்கா சரியாகணுமா இல்லையா, அவ திருப்பி ஹியூமனா மாறணும், அதுக்குதான் நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் ஆனா ஜெராமி கன்வின்ஸ் ஆகல. உனக்கு என்னதான் ஆச்சு, ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கு உங்க அக்காக்கு கியூர் கண்டுபிடிக்கணும், அதுதான் எனக்கு தேவை, சீக்கிரமா அவனை ஸ்டேக்க வச்சு குத்துன்னு கம்பல் பண்ணி குத்த வச்சிடறான். இங்க ஸ்கூல் பெஜென்ட்
ரெஸ்டாரண்ட்ல கெரோலின் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. அப்ப பாத்தீங்கன்னா கிளாஸ் பயங்கரமா ரெடியாகி வந்திருக்கா. நான் எப்படி இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேக்குறேன். நீ ரொம்ப பர்ஃபெக்டா இருக்க, பட் ஆனா எனக்கு தான் அனாயிங்கா இருக்கும் உன்னை பார்க்கவே அப்படின்னு சொல்ல, அங்க பாத்தீங்கன்னா ஹெய்லியும் டைலரும் பயங்கரமா ட்ரெஸ் அப் பண்ணி வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் திரும்பி பார்த்தது கெரோலினுக்கு பயங்கரமா மூட் ஆஃப். கெரோலின் பெஜன்ட்டை ஸ்டார்ட் பண்ணி பேச ஆரம்பிப்பா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜெரமி இன்னும் ஆளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ட எலினா கிட்ட கேட்பா. இங்கதான் எங்கேயாவது இருப்பான் அப்படின்னு சொல்ல, சரி நைட்டு கனவு பத்தி சொன்னானா அப்படின்ட்டு மேட் கேட்க, என்ன கனவுன்னு இவளும் கேட்பா. ஆமா, அந்த கனவுல அவன் உன்னை கொன்னுடுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவளுக்கே பயங்கர ஷாக்கு. உடனே அவனை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எலினா. பெஜன் ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் ஒரு பேர் கூட வந்துட்டு இருப்பாங்க. பட் ஆனா இப்பதான் ஜெரமியை காணுமே, சரி இப்ப ஏப்ரல் தனியா வருவாளே அப்படின்னு இவ சோகமா சொல்லும்போது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேட் போயிட்டு அந்த இடத்துல அவன் பேரா நிப்பான். பெஜன்ட்ல டேமன் எலினாவே பாத்துட்டு இருப்பான். இவ வேற ஒரே டென்ஷனா இருப்பால, ஜெராமிக்கு கால் பண்ணிட்டே இருப்பா. என்ன ஆச்சு அப்படின்னு கிட்ட போய் கேட்கும்போது, ஜெராமி இங்க இல்ல, எங்க இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. ஒன்னும் கவலைப்படாத, ஏதாவது பார்க் போயிருப்பா இல்ல பாட்டில கையில வச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்ல, இல்ல எனக்கு ரொம்ப வரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே கெரோலின், நான் இங்கேயாதான் இருப்பா, நீ வீட்டுக்கு போ, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவன் இங்கேயாதான் இருப்பான், அதான் டேமனே சொல்லிட்டானே அப்படின்ற மாதிரி எலினா உடனே சமாதானம் ஆயிடுவா. கெரோலின் பயங்கர கடுப்பாகி, டேமன் மேனிபுலேட் பண்றவன், ரூடானவன், அவன் என்ன சொன்னாலும் கரெக்டா இருக்குமா, அவன் எப்பவுமே தப்பா தானே சொல்லுவான், அவன் சொல்றது கேக்குறியே, என்னதான் உன்னோட சோ கால்டு லவ் அப்படின்ற மாதிரி கடுப்பாயிட்டே இருப்பா. அப்ப வந்து கிளாஸ் உள்ள என்ட்ரி கொடுத்து, பரவாயில்ல சீன்லாம் கிரியேட் பண்ணாத விடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான் கெரோலின் கிட்ட. விஷயத்த புரிஞ்சுக்கிட்ட டேமன் ஸ்டெஃபனுக்கு கால் பண்ணி, நீ தான் ஜெராமி இந்த மாதிரிலாம் பண்ண வச்சுட்டு இருக்கியா அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமா அப்பதானே எலினாவை சரி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்றான். சோ நீ அவளை சரியாக்கி திரும்பியும் உன்னை லவ் பண்ண வைக்க போற அப்படின்ற மாதிரி டேமன் கேக்குறான். ஸ்டெஃபன் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் பாத்துக்கிறேன், அவளுக்கு கியூர் கண்டுபிடிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட அப்படின்னு சொல்லிட்டு டேமன் சொல்லிட்டே இருக்கும்போது இவன் காலை கட் பண்ணிடுறான். ஏன்னா இங்க ஜெராமி கையில கொஞ்சம் கொஞ்சமா டேட்டு வளர்ந்துட்டு இருக்கு. ஸ்டெஃபன் கேட்கறான், அதை கொஞ்சம் டிரா பண்ணி தரியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். ஆனா அதுக்கு ஜெராமி பத்தின, நான் உன்னை நம்ப முடியாது, என்னால இந்த டிராயிங்க கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். நீ என்னை நம்பிதான் ஆகணும், ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையான்ற மாதிரி ஸ்டெஃபன் அவனை கம்பல் பண்ண ட்ரை பண்ணப்போ, ஆனா உடனே ஜெராமி பாத்தீங்கன்னா ஸ்டேக்கை வச்சு ஸ்டெஃபனை குத்திடுறான். இதுக்கப்புறம் நீ என்ன கம்பல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் ஜெராமி சொல்றான். இங்க கெரோலின் கிளாஸ் கிட்ட பயங்கரமா புலம்பிட்டு இருப்பா. இவ எப்படி ஃபுல்லா மாறினா, இவ வேம்பேரா மாறினதுனாலதான் டேமன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டுட்டு இருக்கா இவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ சொல்றதும் கரெக்டா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கிளாஸும் சொல்றான். சீக்கிரமா அந்த கியூரை கண்டுபிடிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கெரோலின் கேட்பா. கண்டிப்பா சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லிட்டே இருக்கும்பொழுது, சரி நீ ஏன் கியூரை எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி இவ கேக்குறா. எதுக்கு கியூரு அப்படின்ற மாதிரி கிளாஸ் கேக்குறா. அது மட்டும் இல்ல, இந்த வேர்ல்டுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் கிரியேச்சர்மா நானு, அதை பத்தி நான் கவலையே படல. சோ ஒரு நிமிஷம் கூட நீ திருப்பி ஹியூமனா மாறணும்னு ஆசைப்பட்டதே இல்லையா அப்படின்ற மாதிரி இவளை திருப்பி திருப்பி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை தூரத்துல இருந்து டைலர் பாத்துட்டு இருப்பான். கிளாஸ் கெரோலின் பாத்தீங்கன்னா ஒரு பியூட்டி பேஜென்ட்க்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதியிருப்பா. அதை எடுத்து படிச்சு கிண்டல் அடிச்சிட்டு இருப்பான். அதை கூட படிக்காதன்ற மாதிரி இவளும் கேட்டுட்டு இருப்பா. சோ இவங்க ரெண்டு பேரும் விளையாடிட்டு இருக்கதை பார்த்து டைலருக்கு மனசே இங்க உடஞ்சு போகுது. ஹேலியும் பாத்தீங்கன்னா ஷேன் கூட போய் உட்காந்து பேசிட்டு இருப்பான். இது புரியாத டேமன் டைலரை கூப்பிட்டு, எப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியும்ன்ற மாதிரி கேக்குறான். ஜஸ்ட் அவன் ஒரு பைத்தியம் பேசிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி டைலர் சொல்றான். ஆமா, இவனுக்கு தான் அந்த பிளாஸ்ட பத்தி எல்லாம் தெரியும், ஹண்டரை பத்தி எல்லா விஷயமும் இவனுக்கு தெரியுது, கண்டிப்பா இவன் ஒரு பைத்தியம் தான் அப்படின்ற மாதிரி டேமன் சொல்றான். ஜெரமி பாத்தீங்கன்னா ஸ்டேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறான். அப்பா பாத்தீங்கன்னா ஏப்ரல் நீ வரலன்னா முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேக்குறான். இல்ல நான் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே திரும்பி பார்த்தா ஷேன் அங்க இருக்காரு. இவர் என்ன இங்க பண்றாரு அப்படின்ற மாதிரி கேக்குறான். அதுக்கு ஏப்ரல், அவர் தான் இங்க ஜட்ஜ், எங்க அப்பா பத்தியுமே தெரியும், அவர் தான் சொன்னாரு, அப்பா சூசைட் பண்ற தாட்ல எல்லாம் இல்ல, நல்லா தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி அப்பாவோட இன்ஃபர்மேஷனுமே அவர் கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. எதிர்க்கு எலினா வேற நின்று பேசிட்டு இருப்பா. அதை ஜெராமி நோட் பண்றான். ஹே எங்க பாத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, உங்க அப்பா பண்ணதுதான் கரெக்ட், அதுல இறந்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோஸ் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. ப்ரொஃபசர் ஷேன் ரூம்குள்ள இருக்கிறத தெரிஞ்சுட்டு டேமனும் ஃபாலோ பண்ணிட்டே போறான். நீயே என்னையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க, எனக்கு எதுவும் தெரியாது பெருசா அப்படின்ற மாதிரி இவனும் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஒரு ஹண்டரை ஒரு லைஃப் டைம்ல ஒருத்தரை பாக்குறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஷேன் சொல்ல, அதுக்கு டேமன் மத்த ஹண்டர்ஸை பத்தின டீடைல்ஸை கொடுன்ற மாதிரி வலுக்கட்டாயமா கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஷேன், நீ ஹண்டர்ஸை தேடுற காரணம் அந்த
மார்க் வேணும் அப்படி இல்லையா, அந்த மார்க்ல தானே நீ இன்ட்ரெஸ்டடா இருக்க அப்படின்ற மாதிரி ஷேன் கேக்குறாரு. இது மட்டும் இல்ல, என்னதான் உனக்கு ஃபுல் மேப்பும் கிடைச்சாலும் அந்த இடத்துல போய் ஸ்பெல் பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும்தான் அது ஓபன் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி, டேமன் என்ன மாதிரியான விச் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது பெனட்டா இருக்கலாம், போனியா இருக்கலாம். போனி இப்ப யார் சொல்றது கேட்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எனக்கு இப்ப ஸ்காலர்ஷிப் கொடுக்குற வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இங்க பெஜென்ட்ல யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கேரோலின் தான் அனௌன்ஸ் பண்றா, ஏப்ரல் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அங்க ஜெராமி நடந்து போறத பார்த்துட்டு எலினா அப்புறம் மேட்டுமே நோட்டீஸ் பண்ணிடுறாங்க. 2 பேருமே ஜெராமியை பார்க்கலான்னு போறாங்க. ஒரு ரூம்குள்ள ஜெராமி ஸ்டேக்க வச்சுட்டு ரெடியா இருக்கான். இதையே கையில வச்சுட்டு இருக்க ஜெராமி அப்படின்ற ஜெராமின்னு எலினா கேக்குறா. அதுக்கு ஜெராமி கார்னர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், என் செல்ஸ் எல்லாமே வந்து வேம்பையரை கொல்லதான் சொல்லுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ இந்த மாதிரிலாம் பேச மாட்டியே, நான் உன்னோட அக்கா, நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி கேக்குறா அவ. ஆனா அதுக்கு என் கையில இருக்க ஸ்டேக்கை வச்சு உன் இதயத்தை குத்தணும் போலன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு தெரியும் உன்னை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு, ஆனா எனக்கு இப்பவே உன்னை கொல்லணும்னு போல தோணுது. எனக்கு வேம்பையரை கொல்றது மட்டும் தான் டாஸ்க் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு எலினா நான் எப்பவுமே உன்னை ஹர்ட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஆனா ஜெரமி கையில பிளட் பார்த்தது இவரால கண்ட்ரோலே பண்ண முடியாது. டக்குனு இவ வேம்பையரா மாற ஆரம்பிச்சிருவான். ஆனா ஜெரமி இவளோட கழுத்திலே குத்திடுவான். அதுக்கப்புறம் ஸ்டேக்கை வச்சு குத்தலான்னு பார்க்கும்பொழுது கரெக்டா மேட்டு உள்ள வந்துருவான். வேணா ஜெரமி, நீ இது மாதிரிலாம் பண்ண மாட்டா, அவன் உன்னோட அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். மேட் கன்வின்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது டக்குனு ஸ்டெஃபன் உள்ள என்டர் ஆகி இவளை சேவ் பண்ணிடுவான். இங்க டைலரும் ஹைலியும் பேசிட்டே இருப்பாங்க. சோ அப்படி பேச்சு கொடுத்துட்டே இருக்கும்போது நீ அம்மாட்ட இந்த ப்ரொஃபசர் கிட்ட என்னதான் பேசிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி கேட்பான். என்ன சும்மா தான் பேசிட்டு இருந்தோம், அந்த ப்ரொஃபசருக்கு என்ன ஒரு 30 இருக்கும், பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காரு, அதனாலதான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. சரி, முன்னாடியே அவர் தெரியுமா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்ல அவர் இங்கதான் நான் மீட்டே பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்றான் ஹெய்லி. அப்ப தூரத்துல கெரலினும் கிளாஸும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப கிளாஸ் சொல்லுவான், நீ எனக்கு கேட்டல ஹியூமனா மாறுறதுக்கு ஆசைப்பட்டதே இல்லையா அப்படின்னு, நான் அதுக்கு இப்ப ஆன்சர் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஒரு நாளும் நம்ம வந்து எப்படி சர்வை பண்றோம், ஒரு நாளும் சர்வை பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், அப்பெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன் நம்ம ஹியூமனா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கே ஒரு மாதிரியா இடம் பாவமா கேட்டுட்டு இருப்பா. இங்க ஹெய்லி அவங்க 2 பேரும் என்னதான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறா. ஒன்னும் இல்ல, இந்த ஹியூமன் பத்தி பேசிட்டு இருக்காங்க, இவனை எப்பதான் ஒளிச்சு கட்ட போறேன்னு தெரியலன்ற மாதிரி டெய்லர் சொல்றான். எலினா ஜெரமியை தேடி போயிட்டு இருப்பா. அப்ப ஸ்டெஃபன் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பான். எங்கேயும் போகாத இரு, எல்லாத்துக்கும் ரீசன் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்வான். நீ என்ன பண்ண, ஆனா இவ்வளவு நேரம் ஜெரமி இவங்க கூட தான் இருந்தான்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எனக்கு வேற வழி இல்ல, நமக்கு மேப் கிடைச்சாதான் கியூர் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஆமா, அப்ப நான் கியூர் ஆயிட்டேன் அப்படின்னா அவன் ஜெயிலுக்கு போயிட மாட்டானா, எதுக்கு அவன் இவ்வளவு கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேக்குறான். எல்லாம் உனக்காக தான் எலினா அப்படின்ற மாதிரி ஸ்டெஃபன் சொல்லுவான். நீ என்னை இந்த மாதிரிலாம் லவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல ஸ்டெஃபன் அப்படிங்கிற மாதிரி எலினா சொல்றா. ஓல்டு எலினா எப்பவும் அந்த பிரிட்ஜ்ல செத்து போயிட்டா, இப்ப இருக்கனே நான் தான் எலினா, என்ன நீ அக்செப்ட் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அங்க டேமன் நடந்து வந்துட்டு இருக்கான். இங்க ஜெரமி வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடலாம் அப்படின்னு எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுட்டு இருப்பான். அப்ப மேட் வந்து எங்க போறேன்னு கேட்கும்பொழுது நான் இங்கே இருந்தேன்னா என் சிஸ்டரை நானே கொண்டுடுவேன், அதனால எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு இனிமே அவசியம் இல்ல, ஆல்ரெடி அவ வெளியே போயிட்டா, இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க போறேன், நானே உன் மேல ஒரு கண்ணை வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஜெரமி அவ எங்க போனா அப்படின்னு கேக்குறான். அவ டேமன் வீட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி ரிப்ளை பண்றான். இங்க எலினா இவங்க வீட்டுக்கே வந்துருவா. ஸ்டெஃபன் சரி உள்ள போய் ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்கோ, நான் வெளில கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி வெளியே கிளம்பிடுவான். டெய்லி கிம்ன்ற ஒரு பொண்ணுக்கு சயர் பாண்ட் உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சயர் பாண்ட் உடஞ்சிட்டு இருக்கும். அதை வந்து டெய்லர் இவளுக்கு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருப்பான். இங்க வந்து ஹெய்லி ஷேன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி நமக்கு இன்னொரு ஆள் கிடைச்சாச்சுன்ற மாதிரி. ஹெய்லி ஷேன் கிட்ட எல்லாம் முடிஞ்சதும் டைலரை விட்டுறணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு ஷேன் பாத்தீங்கன்னா நம்ம கடைசியா பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிடுறான். இங்க டேமன் எலினா கிட்ட ஏன் சோகமா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். எலினா ஜெராமிக்கு என்னை கொல்லணும், ஸ்டெஃபனுக்கு என்னை பிக்ஸ் பண்ணணும், என் ஃப்ரெண்டுக்கு நான் இந்த மாதிரி இருக்கிறதே பிடிக்கல அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பா. அப்புறம் கொஞ்ச நேரத்துல எலினா எனக்கு உங்க கூட டான்ஸ் ஆடணும் அப்படின்ற மாதிரி கேட்பா. 2 பேரும் அப்புறம் ரொமான்டிக்கா டான்ஸ் ஆட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. துக்கம் தாங்க முடியாத ஸ்டெஃபன் கெரோலின் வீட்டுக்கு வந்து தண்ணி வச்சுட்டு இருப்பான். அப்ப கெரோலின் இது ஈஸி இல்லதான், ஆனா நீ கிவ் அப் மட்டும் பண்ணிடாத அப்படின்ற மாதிரி சொல்வா. ஆனா அதுக்கு ஸ்டெஃபன் பாத்தீங்கன்னா அவ என் மூஞ்சி மேல சொல்லிட்டா, என்ன வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். அதுக்கு கெரோலின் அவளாவே தான் இல்லையே, நீயும் அவளும் தான் எப்பிக், ஆனா அவளும் டேமனும் அந்த பேரை நினைச்சே பார்க்க முடியல என்னால அப்படின்ற மாதிரி கெரோலின் சொல்லிட்டு இருப்பா. ஆனா அதுக்காக எல்லாம் கியூர் கண்டுபிடிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்ல நான் விட்டாலும் வந்து கிளாஸ் விட மாட்டான். ஏன்னா எலினாக்கு கிளாஸை வந்து ஹியூமனாவே தான் வச்சிருக்கணும், அப்படின்னாதான் அவனால ஹைபிரிட்ஸை உருவாக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு கெரோலின் பாத்தீங்கன்னா இங்க
இங்க டைலரும் ஆல்மோஸ்ட் எல்லாரோட சையர்மாண்டையும் உடைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் டீப் திங்கிங்ல இருப்பாங்க. இப்பதான் கேரோலினுக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா எலினா டைரக்டா டேமன் கிட்ட இருந்து பிளட் குடிச்சான். அவர் ரெட் ட்ரெஸ் சொன்னா ரெட் ட்ரெஸ், ஜெரமிய பத்தி வரி பண்ணாதன்னு சொன்னா வரி பண்ண மாட்டேங்கிறான், என்ன சொன்னாலும் கேக்குறான். அப்பதான் இவங்களுக்கு எல்லாமே புரியுது. எலினாக்கு டேமன் கிட்ட சையர் பாண்ட் உருவாகிடுச்சு, அதனாலதான் என்ன சொன்னாலுமே கேட்டுட்டு இருக்கா. இதுதான் இதுக்கான சொல்யூஷன், இது எப்பிக், இது நடத்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கான்வர்சேஷன்லயே இங்கேயே இந்த எபிசோட் முடியுது. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்டெஃபன் வீட்ல இல்லாதது டேமனுக்கும் எலினாக்கும் ரொம்ப வசதியா போச்சு. இப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க. லாஸ்ட் 1 minute 2 minute மட்டும் வாய்ஸ் கொஞ்சம் சரி இருக்காது. பிகாஸ் ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா கோல்ட் அட்டாக் தான். சாரி, இப்பவே சொல்லிடுறேன். கூடிய சீக்கிரமே வாய்ஸ் சரியானதும் நெக்ஸ்ட் எபிசோட் பேசி போட்டுடுறேன். தேங்க்யூ, பை பாய்.